Hello everyone, welcome to Madras Tube. நான் ஷாலினி தியாகராஜன். நீங்க இன்னும் மெட்ராஸ் டியூபை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணீங்கன்னா எப்ப புது வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு போன்ல நோட்டிபிகேஷன் வரும். இந்த ரீயூசபிள் மாஸ்க் தைக்கிறதுக்கு வீட்டில் ஏதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ண பழைய ட்ரெஸ்ஸஸ் இருந்ததுன்னா கூட எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க, சுருக்கம் எதுவுமே இல்லாமல். இந்த மாஸ்க் பண்றதுக்கு முதல்ல ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் போடணும். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர், அதாவது விட்டம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல டிஸ்பிளே ஆயிருக்கும் பாருங்க. அதாவது அடல்ட் ரொம்ப பெரியவங்களுக்கு அப்படின்னா 10 to 11 இன்ச்சஸ், அதாவது சென்டிமீட்டர் ஸ்கேல்ல பார்த்தோம் அப்படின்னா 25 to 28 சென்டிமீட்டருக்குள்ள வச்சுக்கலாம். டீனேஜ் பசங்க, அதாவது கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு 9 இன்ச்சஸ் 9 இன்ச்சஸ், சென்டிமீட்டர்ல சொல்லணும் அப்படின்னா 23 சென்டிமீட்டர். குழந்தைங்களுக்கு 8 இன்ச்சஸ் வச்சுக்கலாம், சென்டிமீட்டர்ல 20 சென்டிமீட்டர். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்து இந்த பிளேட்டை வச்சு நான் மெஷர்மெண்ட் மார்க் பண்றேன். இதோட டயாமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான 25 to 28 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கு. ஸோ அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டயாமீட்டர்ல இருக்கிற ஒரு சர்க்கிளான ஆப்ஜெக்ட் எதையாவது எடுத்து நீங்க அதை வச்சு ஈஸியா மார்க் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு சர்க்கிள் ஈஸியா வரும், கட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். நான் சர்க்கிள் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம மார்க் பண்ண சர்க்கிளை நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த சர்க்கிளை 4 கட் பண்ணணும். இதுல ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 பீஸுக்குமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜாயின் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. சில ஃபேப்ரிக்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்ல அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபேப்ரிக்கை எப்படி வைக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் ஆன் ஃப்ரண்ட், அதாவது எஃப்னு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அது ஒன்று ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும். பேக் 2 வெளிப்பக்கம் இருக்கணும், ஃப்ரண்ட் 2 உள்பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். நம்ம தைக்க போறது இந்த வளைவு இருக்கு இல்லையா, அது ஓரமா தான் நம்ம தைக்க போறோம். ஒரு 1/4 இன்ச் 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு அதுல ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம். மார்க்கிங் போட்டுட்டு அது மேலேயே நம்ம தையல் போட்டுட்டு வர போறோம். தையல் சாதாரண ரன்னிங் தையல் தான் போட போறோம். ஒரு தடவை தையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு டைம் தையல் போடுவோம். அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ டபுள் தையல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் தையல் பிரிஞ்சு வராது. ஒரு பீஸ் முடிஞ்சதும் ரெண்டாவது பீஸ்லயும் இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ரன்னிங் தையலை 2 தடவை போட போறோம் அந்த வளைவுலயே. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அயர்ன் பண்ணிட்டு கிளாத்தோட எக்ஸஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த பீஸ் 2யும் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இதோட உள்பக்கம் 2 வெளியில ஃபேஸ் பண்ணிருக்கணும், அந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும்.
இப்போ ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம சுத்தி தையல் போட போறோம். அந்த 1 இன்ச் கேப் எதுக்கு அப்படின்னா இந்த துணியை ரிவர்ஸ் பண்றதுக்கு அந்த 1 இன்ச் கேப் தேவை. இதுலயும் வந்து சீம் அலவன்ஸ் எவ்வளவு கொடுக்க போறோம் பாத்தீங்கன்னா 1/4 இன்ச்ல நம்ம தையல் போட போறோம். அதனால ஒரு 1/4 இன்ச்ல ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிங்க. அந்த லைன் வந்து முடிகிற இடத்துல 1 இன்ச்சுக்கு நம்ம தைக்க தேவையில்லை. ஏன்னா அந்த துணியை வந்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் பண்ணணும், அதுக்குதான். இதுலயும் அதே மாதிரி ரன்னிங் தையல் 2 தடவை போடுங்க. தையல் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இந்த துணியை ரிவர்ஸ் பண்ண போறோம். இது ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம் இல்லையா தைக்காம, அந்த கேப் வழியா உள்பக்கம் இருக்கிற துணியை வெளிப்பக்கம் கொண்டு வரணும். இப்போ இந்த மாஸ்கோட 2 ஓரத்தையுமே வந்து நம்ம 2 மடிப்பு மடிச்சு தைக்கணும். ஒரு சைடு தைச்ச மாதிரி அடுத்த சைடையும் தைக்கணும். அடுத்தது இலாஸ்டிக் 2 சைடும் போடுறதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் பாருங்க. அடல்ட்ஸ் அதாவது பெரியவங்களுக்கு வந்து 8 இன்ச் 20 சென்டிமீட்டர், டீனேஜ் பசங்களுக்கு வந்து 7 இன்ச் 18 சென்டிமீட்டர், கிட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து 6 இன்ச்சஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணி 2 இலாஸ்டிக்கு கட் பண்ணி வச்சுக்கணும்.
உங்களுக்கு எலாஸ்டிக் கிடைக்கல அப்படின்னா துணியை வந்து மெல்லிஸா கட் பண்ணி அதை வந்து ஒரு லூப் மாதிரி பண்ணி, சுடிதார் லூப்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி லூப் மாதிரி பண்ணி கூட நீங்க அதை இன்சர்ட் பண்ணி கட்டிக்கலாம். பட் வந்து எலாஸ்டிக் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கழட்டுறதுக்கும் மாட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபைனலா ஒரு தடவை அந்த மடிப்பு மேலேயே வச்சு அயன் பண்ணீங்க அப்படின்னா அந்த மடிப்பு கலையவே கலையாது, அப்படியே இருக்கும். அவ்வளவுதான், ஃபேஸ் மாஸ்க் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. மெட்ராஸ் டியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.